பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தெய்வ வணக்கம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி 5ஆம் தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிற பெயரிலான சில காணொளி பதிவுகள், காட்சி பதிவுகள், 2 முக்கியமான காட்சி பதிவுகள், கிட்டத்தட்ட 2மே சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு காட்சி பதிவு, காணொளி பதிவு. அதில் முதன்மையாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னா, வள்ளல் பெருமானாரை எரித்து கொலை செய்து விட்டார்கள். அதை எரித்து கொலை செய்ததனுடைய பின்னணியில் யார் இருக்காங்கன்னா, யூத பிராமணர்கள் அப்படின்ற முக்கியமான மைய கருத்து அதான். அந்த 2 மணி நேரமும் அவங்க பின்னி பேசியிருக்கக்கூடிய முக்கியமான முதன்மையான செய்தி என்னென்னா, வள்ளலார் வீழ்த்தப்பட்டார், சதித்திட்டத்தில் வீழ்த்தப்பட்டார், அவர் எரித்து கொலை செய்யப்பட்டார், அவர் மரணமில்லா பெருவாழ்வுலாம் அடையவில்லை அப்படிங்கிற இந்த கருத்து சுதந்திரத்தை நம்ம வரவேற்கிறோம். இது புதிய கருத்து ஒன்றும் கிடையாது. ஏதோ வள்ளலார் மீது பூசப்படுகின்ற முதலான அவதூறு சேறு இது ஒன்றும் கிடையாது. இது கிட்டத்தட்ட காலங்காலமாக இது நிலவி வருகின்ற செய்தி. அவ்வப்போது சன்மார்க்க அன்பர்கள் உரிய பதிலடியை கொடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. இதில் கொஞ்சம் பின்னடைவு சந்திச்சிட்டாங்க நம்ம சன்மார்க்க அன்பர்கள். பார்க்கும்போது தெரியுது, நிறைய அன்பர்கள் என்கிட்டையும் பேசினாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட சுமார் 2 மணி நேரம் இந்த காட்சி பதிவு, பாகம் 1, பாகம் 2, 3 வெளியிட போகிறதாகவும் சொல்கிறாங்க. 30 கூட வெளிவரட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் முதல்ல தெளிவாக இருக்கிறோம். நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்கியது அம்மா அப்பா. பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவார், இவர் உங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நேரத்தில் குழம்பி போவோமா? குழம்பி போகிறவங்க இருக்கிறாங்க. அது பலவீனமானவர்கள். நாம் அப்படி பலவீனமானவர்களாக இருக்கக்கூடாது. முதல்ல வள்ளலார் யார் அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு புரிதல் இல்லை. அப்போ அந்த புரிதலை ஏற்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கணும். இதில் இவங்க எல்லாமே ஒரு அறிவு முதிர்ச்சியான நிலையில் இருந்து வள்ளலாரை ஆய்வு செய்து இவங்க இந்த ஆய்வு முடிவை அறிவிக்கவில்லை. முதல்ல இவங்க யூத பிராமணர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, கருத்தியல் ரீதியாக இவங்களே யூத பிராமணர்களாக இவங்க வடிவெடுத்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது என்னுடைய வலுவான குற்றச்சாட்டு. அதில் அவங்க சொல்லியிருக்கிற பல்வேறு கருத்துக்களும் ரொம்பவும் மட்டமான ஒரு கீழான ஆய்வு முடிவுகள். ஆய்வுனே அதை சொல்ல முடியாது. மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகின்ற சம்பவமாகவே அது இருந்துக்கிட்டு போகுது. ஒரு சினிமா கதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வள்ளலாரோட ஒப்பிடுவதுங்கிறது கேட்டாது. நீங்கள் சினிமாவாக பார்க்காதீங்க, அது உங்களுடைய வாழ்வியலோட பாருங்கள், அது வரலாறாக பாருங்கள், அதுவாக பாருங்கள், இதுவாக பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இதில் நான் பல செய்திகள், கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட செய்திகளை நான் அவங்க காட்சி பதிவை பார்த்து குறித்து வச்சுருக்கிறோம். நான் இப்போ இதை சொல்கிறேன். அந்த 5ஆம் தமிழ்ச்சங்க அன்பர்களே கூட இல்லை நீங்கள் நாங்கள் முதன்மையாக எழுப்பியிருக்கிற பல்வேறு வகையான கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லாமல் நழுவிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் நழுவலாம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய செய்திகளை நான் முதன்மைப்படுத்தியிருக்கிறேன். இதில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் இந்த பதிவில் எதுவும் பதில் சொல்லலைன்னா நிச்சயமாக என்னுடைய காட்சி பதிவை பார்த்து பின்னூட்டத்தில் நீங்கள் செய்தியில் போடுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லாமலே போயிட்டீங்களே அப்படின்னுங்க. உங்களை மாதிரியே நான் அடுத்த பதிவு நான் போடுறேன். ஏன்னா இந்த கேள்விகளை நீங்கள் தொகுத்து சொல்லும்போது கடைசியாக நீங்கள் வைக்கக்கூடிய முதன்மையான கேள்வி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தொகுத்து கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் குறித்து வச்சுக்கிட்டு என்னால் இப்போ பதில் சொல்ல முடியும். ஆனால் இப்போ நீங்கள் அப்படிலாம் இல்லாமல் நிறைய கதை மாதிரி சொல்லிக்கிட்டே போனதால் எதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா போயிடுது. அதனால் நீங்கள் முதன்மையானதை நம்ம தொகுத்துருக்குறோம். இந்த காட்சி பதிவை பார்க்குறவங்க அன்பர்கள் நேரத்தை, உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம். தயவுசெய்து இதுக்கு முன்னாடி 5ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய காட்சி பதிவை 2 காணொலி பதிவை நீங்கள் பார்த்துருந்தால் மட்டும் என்னுடைய இந்த பதிவை பாருங்கள். எதுவும் அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு இதை பார்த்துக்கிட்டு நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். மேலும் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். ஏன்னா அதை பார்க்காம நான் பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சந்தேகம் ஏற்படும். அப்படி தேவையில்லை. வேணும்னா அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே முந்தைய பதிப்புகளில் நான் என்னுடைய பதிவுகளில் திருவருட்பாவில் இடைச்செருகள் எங்கேயும் இல்லை அப்படிங்கிறத திட்டவட்டமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு நம்ம பதிப்பாளர்களுடைய அவங்களுடைய பதிப்பு நேர்மை, வெவ்வேறு தன்மைகளில் ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருந்தாலும் பதிப்பு நெறியில் அவங்க எல்லாமே ஒரே மாதிரியான நெறிமுறைகளை கடைபிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். இந்த 5ஆம் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்தவர்களே பாலகிருஷ்ண பிள்ளையினுடைய பதிப்பு, அதாவது வள்ளலார் எழுதிய திருவருட்பாவினுடைய வரலாற்று பூர்வமாக ஆராய்ச்சி செவ்வியல் பதிப்பாக வெளியிடப்பட்ட பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பை இவங்க படிக்காமலே ஆய்வு செய்திருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய வருது. ஒன்று அது மட்டும் இல்லை, இவங்க எந்த பதிப்பையுமே இவங்க படிக்கவில்லை. வள்ளலாரை பற்றி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. திருவருட்பாவுக்குள்ளே இவங்க நுழையவே இல்லை. இவங்க அடிப்படையில் ஒன்று பேருபதேசத்தை மட்டும் சில பகுதியில் படிச்சிருக்காங்கன்றது மட்டும் நமக்கு தெரியுது. அதுவும் சன்மார்க்கத்தை தகர்ப்பதற்கு எந்த வழிவகையில் கிடைக்குமோ அப்படிங்கிற அந்த செய்திகளை மட்டும் வச்சுக்கிறதுக்காக அந்த பேருபதேசத்தை படிச்சிருக்கிறாங்க. மற்ற எதுவுமே அவங்க படிக்கலைங்கிறத நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு அவங்களே சொல்கிறாங்க, கொடி விளக்கத்தை பற்றி வள்ளலார் சொன்னதை சொல்கிறாங்க.
எப்படி சொல்கிறாங்க, அதில் வந்து அந்த மஞ்சள் நிற ஜவ்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக அவங்க யார்கிட்ட கேட்குறாங்க, இப்போ இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ இருக்கிற மருத்துவருக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே மருத்துவ அறிவியலாளர்கள் எழுதி வச்சிருக்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு மருத்துவம் பார்க்குறாங்க. தொழில் ரீதியாக மருத்துவம் பார்க்குறவங்க, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக மருத்துவம் பார்க்குறவங்க, வயிற்று பிழைப்புக்காக மருத்துவம் பார்க்குற ஆங்கில மருத்துவர்கள்ட்ட போய் கேட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும்? வள்ளலார் பசி வந்தால் எத்தனை வகையான உடல் அவத்தைகள் ஏற்படுங்கிறத பட்டியல் போடுறார். 35க்கும் மேற்பட்ட வகையான துன்பங்கள், உடலில் மாற்றங்கள் ஏற்படுங்கிறது. இதை எந்த நவீன மருத்துவராவது இப்போ சொல்ல முடியுமா? ஒரு குழந்தை உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா, பெண் குழந்தை வேணுமா, அப்படி நீங்கள் இருக்கின்ற போது உங்களுக்கு எந்த மாதிரியான உடலுறவு நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அதுக்கு குழந்தை எந்த மாதிரியான குழந்தை பிறக்குங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மருத்துவரால் சொல்ல முடியுமா? ஆனால் வள்ளல் பெருமானார் அதை சொல்லியிருக்கிறார். எனவே இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களுக்கும் தலைமை மருத்துவர் வள்ளலார். நீங்கள் அவர் எழுதி வச்சுருக்கிற குறிப்பை இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மருத்துவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு என்ன விளக்கம் கிடைக்கும்? ஏன்னா இவங்களுடைய அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்குது. முதிர்ச்சியற்ற தன்மையில் இருக்கிறதுனால இவங்கள்ட்ட ஒரு பொதுவான மேலோட்டமான நுனிப்புள் மைபவர்களாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சில பதில்களை நம்ம சொல்லணும். இவங்க கொடுத்துருக்கிற இந்த 2 காணொலியிலுமே முதல்ல திருவருட்பாவுக்குள்ளே போய் எதையுமே ஆய்வு பண்ணிவிட்டு அதிலிருந்து எடுத்துக்கிட்டு இவங்க ஆய்வை மேற்கொண்டது மாதிரி தெரியலங்கிறத முதல்ல சொல்லிவிடுவோம். 2வது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளலார் என்று கூப்பிடவே கூடாது. ஏன் கூப்பிடக்கூடாதுன்னா, வள்ளுன்னா நாயின்னு அர்த்தம். அதனால் வள்ளலாருங்கிறது அப்படி கூப்பிடக்கூடாதுன்ற. வள்ளலாருங்கிற பேரை வச்சது யார்? தொழுவூர் வேலாயுத முதலியார். வள்ளலார் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். ஏன்னா வள்ளலாருங்கிறது அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய சிறப்பு பேராக வள்ளல் பெருமானார் பல பாடல்கள் அதை குறிக்கிறாரு. எனவே அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் அப்புறம் வள்ளலாரினும் சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டதுன்னு தான் முதலாக 1867 வெளிவந்த முதல் 4 திருமுறைகள் திருவருட்பாவினுடைய முதல் புத்தகத்தில் அப்படி குறிக்கப்பட்டிருக்கு. அது வள்ளல் பெருமானாருடைய நேரடி பார்வையில் அச்சான புத்தகங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ வள்ளலார் அப்படிங்கிறது சொல்லு, அது வள் அப்படிங்கிறதுடைய தொடக்கமுடைய அந்த சொல்லு நாயை குறிப்பதாக இருந்தால் அதை ஏன் வள்ளலார் அனுமதிக்கிறாரு? அப்போ வள்ளலாருக்கு தெரியாத தமிழ் அறிவு இப்போ இருக்கக்கூடிய 5ஆம் தமிழ்ச்சங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சா? இடைச்செருகள் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. இந்த ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டது யார்? பாண்டியன்கிறவர். பேசுகிறவர் யார்? பாண்டியன் அல்லாத இன்னொரு நண்பர். அப்போ நீங்களே வந்து 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வீடியோவை இயக்கும்போது வள்ளலார் சொல்ல அன்பர்கள் எழுதியிருக்கக்கூடாதா? இடைச்செருகள் வந்து போச்சுன்னு இப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இடைச்சர்கள் வந்திருந்தால் அந்த பதிப்பாளர்கள் வந்து அதெல்லாம் நீக்கியிருக்கணும். அதை பற்றிய சந்தேகத்தை குறிப்பு எழுதியிருக்கணும். அதை பற்றிய தனி புத்தகமாவது எழுதியிருக்கணும். அவங்களுடைய சொந்த வரலாறுகள் எங்கேயாவது எழுதிருக்கணும். அதை பற்றி எங்கேயுமே அவங்க யாரும் சொல்லாத போது இடைச்சர்கள்ங்கிறத சொல்கிறது. அது மாதிரி வள்ளலார் அப்படிங்கிறத இனிமேல் நம்ம சொல்லக்கூடாது, அவர் அருட்பெருஞ்சோதியர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் இன்னொன்று என்ன, நீங்களே சொல்கிறீங்க அவர் எந்த இடத்துலையும் வள்ளலார்னு எழுதலை, சிதம்பரம் ராமலிங்கம் தான் எழுதினார். அதுதான் உண்மை. வள்ளலாருங்கிறது அவருக்கு வந்து அளித்த பட்டம், அவருக்கு வைத்த பேருங்கிறது ராமலிங்கம். அவர் சிதம்பரத்தை வந்து முதன்மையாக எடுத்துக்கொண்டார். சைவ நெறியில் இருக்கும்போது சிதம்பரத்தை முதன்மை தலமாக வைத்துக்கொண்டார். நடராஜரை தூக்கி துதிப்பாடினார். அதனால் சிதம்பரம் ராமலிங்கம்னு போட்டுக்கிட்டார். அது கடைசி வரைக்கும் அப்படியே நிலைச்சி போச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வந்து நீங்கள் இப்போ கலைஞர்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலைஞர். அவர் கலைஞர்னா கையெழுத்து போட்டார்? கருணாநிதியும் தான் கையெழுத்து போட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் பேர், நாம் எல்லாரும் கூப்பிட்டது எம்ஜிஆர். அவர் எம்ஜிஆர்னா கையெழுத்து போட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் பட்டம் கொடுத்தது பெரியார் 1929 பெண்கள் மாநாட்டில். ஆனால் அவருடைய பேர் ஈவே ராமசாமி. இப்போ அவர் ஈவே ரான்னு போடுறாரு அல்லது ஈவே ராமசாமின்னு போட்டிருக்கிறாரு. எந்த இடத்துலையும் பெரியார்னு போடல. நீங்கள் கேள்வி கேட்பீங்களா ஏன் அவர் அப்படி போடலைன்ட்டு? அவங்களுடைய பேர் அப்படி தான் வச்ச பேர், அதனால் அந்த பேரை தான் போடுவாங்க. பட்டத்தை எல்லாம் வந்து பேராக மாற்ற முடியாது. நாம் தான் அதுக்கு கொடுக்குற சிறப்பு பேர். இது பட்டம் எது பேர் எதுன்னு கூட தெரியாத அளவிற்கான ஆய்வாளர்களாக இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நம்ம என்ன பேசுறது? இதை பார்த்து சன்மார்க்க அன்பர்களும் ஐயோ கூப்பாடு போடுறாங்க இதுன்ட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த 7 திரை வள்ளலார் சொன்னார், அதே மாதிரி தான் 7 கிணறும் அமையுது. எதோட ஒப்பிடுதுங்கிறதே உங்களுக்கு தெரியல. முதல்ல திரையே 7 கிடையாதுங்கிறத உண்மையை முதல்ல புரிஞ்சுக்குங்க. வள்ளல் பெருமானார் பேருபதேசரை சொல்கிறார். இப்போ பேருபதேசம் இடைச்செருகள் நீங்கள் சொல்லிவிடுவீங்க. பேருபதேசத்தில் சொல்லப்பட்டது அருட்பெரும் ஜோதி திரு அகவலில் கண்டுணர்கிறத அகவல்லையும் அதுக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. அங்கே இருக்கிறதா இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறதா அங்கே இருக்குது. என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். கருப்பு திரை, அதாவது மாயத்திரையான இந்த கருமையில் பச்சை வண்ணமுடைய இந்த திரை நீங்கினால் மற்ற 8 திரைகளும் தானாக நீங்கும் தான் ஐயா சொல்கிறார். அப்போ மற்ற 8 திரைன்னா இதோட சேர்த்தா கருமையில் பச்சை திரையும் சேர்த்தோம்னா 9 திரை. ஆனால் நம்ம 7 தான் திரையாக தொங்க விடுறோம். ஏன் 7 தான் திரையாக தொங்க விடுறோம்னா 8வது 9வது திரைக்கு வண்ணம் கிடையாது. என்ன வண்ணம் இல்லை, வெவ்வேறு திரைகள், தனித்தனி திரைகள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த வெவ்வேறு தனித்தனின்றதுக்கு வண்ணங்கள் இல்லைங்கிறதுனால திரை 7ஓட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு 7 கிணறுக்கு என்ன தொடர்பு? திரை மொத்தம் 9ங்கய்யா.
இங்கே வந்து வண்ணம் 7 தான் இருக்குது. நீங்கள் கிணறு 10 கிணறு தோண்டினாங்க, அதில் தண்ணி 7 தான் கிடச்சிது, அதனால் 7 கிணறுல குடியேறினாங்க. இப்போ 7 கிணறுல குடியேறினவங்க எல்லாமே இப்போ அந்த நோக்கத்தில் தான் எல்லாம் யூத பண்டாரிகள் தான் குடியேற்ற வச்சாங்களா? இங்கே என்ன ஒரு விஷயமே முதல்ல வள்ளலாரை திட்டமிட்டு அவர்கள் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து வள்ளலாரை கொலை பண்ணணும்னு சதி பண்ணாங்க, திட்டமிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே. அதுக்கு 2 வயசு 3 வயசுலேயே கொலை பண்ணிட்டு போகிறது, கருவில் இருக்கும்போதே கொலை பண்ணிட்டு போகிறது, கருவாக உருவாகிறதுக்கு முன்னாடியே அழிச்சிட்டு போகிறது. எதுக்கு 50 வயசு வரைக்கும் வள்ளலாரை காத்திருக்கணும்? வள்ளலார் அவங்களுடைய வழிக்கு வருவார்னு பார்த்துருந்து வராத போகும்போது அப்புறம் வள்ளலாரை கொண்டாங்களா? இது எப்படி இவ்வளோ ஒரு கொலை செய்கிறதுக்கு நீண்ட காலமாக திட்டம் போடணும், ஒரு அரை நூற்றாண்டு காலமாக காத்திருக்கணும்? இது இந்த மாதிரியான செய்தி. அப்புறம் சந்திரமுகியோட இந்த விஷயங்களை எல்லாம் ஒப்பிடுறாங்க. சந்திரமுகிங்கிற ஒரு திரைப்படம், அது கேரளாவில் மணிச்சித்திரத்தாழ்னு எடுக்கப்பட்ட படம். அங்கே இருக்கக்கூடிய கதைக்களம், அந்த ரசிகர்களுடைய மனப்போக்கு, அங்கே இருக்கக்கூடிய வணிக நோக்கம், அதே மாதிரி அதை தழுவி எடுக்கப்பட்ட படம் இங்கே சந்திரமுகி. பி. வாசு இயக்கத்தில். அது நேரடியாக டப்பிங் படம் கிடையாது. அதாவது ஒரே எடுக்கப்பட்ட படம், வெவ்வேறு மொழிகளில் வெளியிடப்பட்ட படம் கிடையாது, அதை தழுவிய படம். அப்போ இங்கே தமிழ் சூழலுக்கு அந்த படத்தை எப்படி கதைக்களமாக அமைச்சா அது வந்து வெற்றிகரமாக ஓடுங்கிறத அங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், அதனுடைய படக்குழுவினர் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு படத்தை கொண்டுட்டு வராங்க. இதில் வைக்கிறாங்க. இதில் என்னென்னா, அதே மாதிரி அந்த கோட்டையில் அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு பாம்பு இருந்துச்சு, இங்கே வந்து அதே மாதிரி கூரையை பிரித்து பார்க்கும்போது இங்கேயும் பாம்பு இருந்துச்சின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே 3 வகையான முரண்பாடு வருது. என்னென்னா, சித்தி வளாகத்துக்குள்ளே ஐயா போகிறாரு, கதவை சாத்திக்க சொன்னாராம், வெளியில் சாத்திக்கிட்டாங்களாம். சாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் உள்ளே போனவர் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் சந்தேகப்பட்டு பூட்டை திறந்து பார்க்குறாங்களாம், திறக்க முடியலையாம். திறக்க முடியலன்றதுக்கப்புறம் எப்போ திறந்தாங்களாம்? 1 ஆண்டு கழித்து தான் திறந்தாங்களாம். நல்லா கேட்டுக்குங்க, 1 ஆண்டு கழித்து தான் திறந்தாங்க. அப்போ 1 ஆண்டு கழித்து மட்டும் எப்படி பூட்டை திறக்க முடியுது? இது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் எரித்து தான் கொன்றார்கள்னு இவங்களே சொல்கிறாங்க. அப்போ எரித்து கொண்டாங்கன்னா எப்படி நீங்கள் மேலே போய் கூரையை பிரித்து பார்த்துருக்க முடியும்? எரியும் போது கூரையும் தானே சேர்ந்து எரிஞ்சிருக்கும். இவங்களே சொல்கிற மாதிரி வள்ளலாருக்கு மழை பெஞ்சுதுன்னா அவர் மழை தண்ணி அவர் மேலேயே படாதுன்னா அவர் மேலே படாது, அவர் மேலே போத்திருக்கிற போர் துணியில் பட்டிருக்குமில்ல, துணியில் ஈரம் வந்திருக்குமில்ல அப்படின்னு சொல்கிறாங்களே. அது மாதிரி வள்ளலாரை எரித்திருந்தால் மேலே இருக்கக்கூடிய கூரையும் தானே பிடிச்சிட்டு எரிஞ்சிருக்கும். அப்புறம் கூரை எரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு பூட்டை நீங்கள் திறக்கணும்? அதான் மேலேயே ஓப்பனாக தானே இருக்கும். அப்புறம் எதுக்கு பூட்டை நீங்கள் கஷ்டப்பட்டு திறக்கணும் 1 வருஷம் கழிச்சு? இது மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. அப்புறம் எப்படி பாம்பு இருந்திருக்கும் உள்ள? ஒன்று பிரிக்கும்போது பாம்பை பார்த்தீங்களா? எரிச்சதுக்கப்புறம் வந்து கூரை இல்லாத இடத்துல பார்த்தீங்களா? கூரை இல்லாத போது எதுக்கு பூட்டை திறக்கிறீங்க? இப்படி அவங்களே 3 வகையான முரண்பாட்டுக்குள்ளே வர்றாங்க. 1 வருடம் கழித்து தான் எரிச்சாங்களா? ஒருவேளை 1 வருடம் கழித்து தான் பார்த்தீங்களா? எதையுமே இதில் சொல்லவே இல்லை. இவங்களும் சொல்கிறாங்க, 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வந்து வள்ளலார் திருக்காப்பிட்டு கதவை சாத்திக்கிட்டாரு, அன்னைக்கு தான் ஜோதி ஆனார்னு இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் அன்னைக்கே தான் ஜோதி ஆயிருக்கணுமா? அதுக்கு அடுத்த நாள் ஆயிருக்கக்கூடாதா? அடுத்த நாள் கூட ஆயிருக்கலாம், ஆகாமல் கூட போகலாம். 10 நாள் கழித்து 15 நாள் கழித்து கூட தான் ஆயிருக்கலாம். இப்போ யார் அதை இல்லைன்னு நாங்கள் மறுக்கிறோம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 30ஆம் தேதி, அந்த 30ஆம் தேதி நீங்கள் தான் அழுத்தம் கொடுக்குறீங்க. என்ன சொல்கிறீங்க? 30ஆம் தேதி நாங்கள் கதவு சாத்திக்கிட்டனால தான் நாங்கள் குறிக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட ஐயா வந்து நாங்கள் வந்து கதவை சாத்திக்க போகிறோம், நீங்கள் வந்து யாரும் பார்த்து அவநம்பிக்கை கொள்ளாதீங்க, கதவை திறக்காதீங்க. அப்படி திறந்து பார்த்தாலும் வெறும் வீடாகத்தான் இருக்கும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த அறைக்குள்ளே தான் இருக்கிறாரு, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு தான் வள்ளலாருடைய கருத்து. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 30ஆம் தேதியே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட கலந்துருப்பாரா அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தை எழுப்புறீங்க. அப்புறம் அதே தேதியில் அன்று தான் வந்து காந்தி சுட்டு கொல்லப்பட்டாருங்கிறீங்க. இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? காந்தி சுட்டு கொல்லப்பட்டதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? காந்தி சுட்டு கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி நடந்த சம்பவம், இது முன்னாடி நடந்த சம்பவம். இதே மாதிரி பொருத்தம் இல்லாத வருது. அதுக்கப்புறம் சபையில் எலும்புகள் இருந்துச்சு. இப்போ இவங்க நோக்கம் என்னென்னா, கொடியில் ஒரு கீழ்த்தரமான விஷயங்களை சொல்கிறாங்க. கொடியில் அது மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா சன்மார்க்கம் இப்போ வந்து மக்கள் மயமாகிட்டு இருக்குது, அரசியல் மயமாகிட்டு இருக்குது, சர்வதேச மயமாகிட்டு இருக்குது. இப்போ வள்ளலாரை யாருமே தவிர்க்க முடியல. கடந்த 200வது வள்ளலாருடைய 200வது பிறந்த நாள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அலையாக வள்ளலாறு குறித்து எல்லோரும் பேச தொடங்கியிருக்கிறார்கள், எழுத தொடங்கியிருக்கிறார்கள், சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். வள்ளலாரை இனிமேல் இருட்டடிப்பு செய்ய முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. இந்த சூழலில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வள்ளலாருக்கு ஒரு மதிப்பு கூடுதுங்கிறத பார்த்து தான் இந்த 5ஆம் தமிழ்ச்சங்கம் பதட்டம் அடைஞ்சு அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு, திசை திருப்புறதுக்கு வள்ளலாரை மட்டம் தட்டுகின்ற கீழான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறது என்னென்னா, கொடியில் வந்து இது மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் கொடியை சுருட்டி வச்சணுமில்ல. இனிமேல் நீங்கள் கொடியை பயன்படுத்தும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாதுல்ல. அப்போ வந்து சன்மார்க்கத்தினுடைய முதன்மை அடையாளமாக ஒரு மார்க்கத்துக்கு வள்ளலார் கொடியை உருவாக்கி கொடுத்துருக்கிறாருல, அதனால் கொடியை டேமேஜ் பண்ணுறது, கொடியை வந்து இழிவு செய்வது. அப்போ நீங்கள் கொடியை சுருட்டுங்கிறது.
அப்புறம் இந்த இறந்து போனதா இவங்க எரிச்சதா சொல்கிறது எங்கள் மேட்டுக்குப்பம். அந்த எலும்பை கொண்டாந்து இங்கே சத்தியஞான சபையில் புதைச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வணங்குகின்ற இடத்துல தான் அங்கே வந்து பணத்தை புதைச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை இடிங்க. நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு கோஷ்டி கிளம்பும். அப்போ உங்களோட சன்மார்க்கத்தை அழிப்பதற்கான முதன்மையான அடையாள குறியீடோடு இவர்கள் வந்து புறப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் ஒரு தீய நோக்கத்தோடு வர்றாங்க. இவங்கள் தான் வந்து யூத பண்டாரிகளால் நம்ம இப்போ முதன்மைப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று இவங்க முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த வந்து இந்த மறைமலை அடிகளுடைய முக்கியமான குறிப்பு, இந்த மறைமலை அடிகளுடைய முக்கியமான குறிப்புகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த 2 செய்திகளை நம்ம சொல்லிடணும். வேட்டை வளம்ங்கிற ஊரை இவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றுறாங்க பாருங்கள். வேட்டை வளம்ங்கிறாங்க. ஊருக்கு பேர் வேட்டை வளம் கிடையாது. முதல்ல 5ஆம் தமிழ்ச்சங்கத்தினர் முதல்ல ஊர் பேரை சரியாக உச்சரிக்க பழகுங்க. அதுக்கு பேர் வேட்டை வளம் கிடையாது. உங்களுக்கு வேட்டை என்கிற கதாபாத்திரத்தோடு இந்த வேட்டை வளத்தை பொருத்தி பார்க்கணுங்கிறதுக்காக ஊர் பேரை உங்களுக்கு தகுந்த மாதிரி வளைக்காதீங்க, நெளிக்காதீங்க. அந்த ஊருக்கு பேர் வேட்டை வளம் இல்லை, டை கிடையாது, டா தான். இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தொழுவூர் வேலாயுத முதலியாரை பற்றி அவர் வந்து தெலுங்கராக இருந்தால் என்ன, அவர் கன்னடராக இருந்தார். வள்ளலாருக்கு நண்பர், வள்ளலாருடைய முதன்மை சீடர், வள்ளலார் சொன்னதெல்லாம் கேட்டவர். வள்ளலாரே சொல்கிறார், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா தொழுவூர் வேலாயுத முதலியாரை கேட்டால் அவர் உங்களுக்கு போதுமான வரையில் மனுஷ தரத்தில் விளக்குவார்னார். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, வள்ளலார் மனித தரத்துக்கு மேலாக சிந்திக்கிறார், செயல்படுறார், பேசுகிறாருங்கிறது புரியுது. அப்படி மனித தரத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய அறிவை அதை மலினப்படுத்தி அதை மக்கள் மொழியில் நமக்கு 6 அறிவு உள்ள சிந்திக்கக்கூடிய நமக்கு அதை எளிய மொழியில் புரிய வைக்கக்கூடிய திறன் பெற்றவராகவும் வள்ளலாருடைய முதன்மை சீடராக இருக்கின்ற தொழுவூர் வேலாயுத முதலியார் இருந்தாருங்கிற உண்மையை இதன் மூலம் அறிய முடியுது. எனவே இதில் வந்து வள்ளலார் வந்து தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர் தெலுங்கு தான் முதன்மை மொழியாக படித்தார், சமஸ்கிருதத்தை படித்தாருன்னா எந்த மொழி ஆதிக்கத்தில் இருக்கோ, எந்த மொழி தேவையோ அந்த மொழியை ஒருத்தர் படிக்கிறாரு. இப்போ நான் திடீர்னு நாளைக்கு ஹிந்தி படிக்கிறேன் அப்படின்னா உடனே நான் வந்து ஏன் இவர் தமிழ் படிக்காமல் இவர் ஹிந்தி படித்தார்? எனக்கு தமிழ் தாய்மொழி, நான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு ஹிந்தி வேணும்னு நான் நினைக்கிறேன். நான் வரலாற்றில் நான் ஒரு டைரி குறிப்பில் எழுதி வச்சுருக்கேன், நான் ஹிந்திக்கு வகுப்புக்கு போனேன் அப்படின்னு. உடனே தமிழ் வாங்கி நாளைக்கு ஹிந்திக்காரன்னு சொல்லிவிடுவீங்களா? நானே கன்னடம் படிக்க போகிறேன் கன்னடர்னு சொல்லிவிடுவீங்களா? மலையாளம் படித்தேன் மலையாளம்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் வந்து பொத்தாம்புதோ. இதை தான் சொல்கிறோம் மேலோட்டமான ஆய்வு முடிவுகள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லிக்கிறோம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி, மறைமலை அடிகளுடைய இந்த டைரி குறிப்பு. இந்த டைரி குறிப்பு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இருந்திருக்கு, 2ஆம் தேதி இருக்குது, அதுக்கப்புறம் 4ஆம் தேதி காணுன்றார். 3ஆம் தேதி இருந்துச்சா? 30ஆம் தேதி வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? மற்ற தேதிகள்லாம் மட்டும் எங்கே போச்சு? பிப்ரவரி 4ஆம் தேதி, அந்த 4ஆம் தேதிக்கான குறிப்பு இங்கே எங்கேயுமே இல்லை. நான் வந்து மறைமலை அடிகள் நூலகத்துக்கு போனேன், அவங்க கிராஸ் கேள்வியெலாம் நிறைய கேட்டாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இந்த கேள்வி கேட்பாங்க. நீங்கள் உங்கள் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போங்க, ஒரு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு போங்க, வாயிலே நிற்பார் ஒருத்தர் காவலர், என்னன்னு கேட்பார். நான் கலெக்டரை பார்க்க போகிறேன்னு சொல்லுவீங்க, எஸ்பி பார்க்க போகிறேன்னு எதுக்குன்னு கேட்பார். நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்பார். உடனே ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு உடனே ஒரு மறைமுகமாக அவரை வச்சு பேசுகிறதெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு பார்த்தீங்களா என்னென்ன கேள்வி கேட்குறாருன்னு. நீங்கள் போகிறீங்க மறைமலை அடிகள் நூலகத்துக்கு, அங்கே போயிட்டு இந்த புத்தகம் எனக்கு வேணும்னு கேட்குறீங்கன்னா அவர் உங்களை ஆய்வாளரா பதிப்பாளரா எந்த நோக்கத்துக்கு வந்திருக்காரு, எதுக்கு கேட்குறாருங்கிற கேள்வி அவங்க எழுப்புனா உங்களுக்கு என்ன வந்து போச்சு? உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஒரு விடை தேட முயற்சி பண்ணுறீங்க, அவங்க சில கேள்விகள் கேட்குறாங்க, கேட்டால் அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது நடக்கிற சம்பவம். நானே பல கேள்விகள் இப்படி எதிர்கொண்டிருக்கிறேன், எல்லாரும் எதிர்கொள்வாங்க. இது வந்து இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி. இந்த பிப்ரவரி மாதம் 4ங்கிறது நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு நான் ஒரு முடிச்சு போடுறேன் பார்க்குறீங்களா? பிப்ரவரி 4ங்கிறது என்ன நாள்? நீங்கள் இந்த புத்தகத்தை எங்கே கண்டுபிடிச்சி எடுத்தீங்க? ஜட்ஜி பலராமையா முதல்ல யார்? அவர் தமிழரா? அவர் தான் தெலுங்கர். பேர்லேயே தெரியுது. பலராமையாங்கிறது, ஜட்ஜி பலராமையாங்கிறது தமிழ் சூழலில் அந்த பேர் வைக்க மாட்டாங்க. நீங்கள் பரசுராமன் சொன்ன மாதிரி பலராமையான்னு யாரும் பலராமன் வைப்பாங்க, பலராமையான்னு வைக்க மாட்டாங்க. இந்த பேர் தெலுங்கு பேர், நல்லாவே தெரியுது. இல்லைன்னா அவர் முதல்ல நீங்கள் தமிழர்ன்றதை நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்லாமல் தெலுங்குங்கிறதுனால தான் அவரை மறைச்சி விட்டு அப்படியே பேரோட நிப்பாட்டுறீங்க. அவருடைய புத்தகம் தமிழ்நாட்டிலே இல்லாமல் ஏன் இலங்கையில் இருக்குது? அப்போ பிப்ரவரி 4ங்கிறது இலங்கைக்கு முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் தெரியுங்களா? 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தான் இலங்கையினுடைய சுதந்திர நாள். அப்போ அந்த நாளில் இலங்கை மக்களுக்கு, சிங்கள மக்களுக்கு இடையூறாக இருக்கின்ற தமிழர்கள், அந்த தமிழர்களுடைய ஒரு அடையாள குறியீடாக இருக்கின்ற வள்ளலாரை அழித்தொழித்த நாளாக இந்த நாள் பதிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிங்களரில் ஏற்படுத்தின ஒரு கட்டுக்கதைன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு சுதந்திரங்கிறது வந்து ஆங்கிலேயர்களால் மட்டும் இல்லை, அன்றைக்கி ஒரு தமிழை ஒழிஞ்சாங்கிற ஒரு போலியான வரலாற்றை நாங்கள் கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லி கூட தான் எழுதி வச்சுதான் இருக்கலாம். அதுக்கு மறைமலையினுடைய கையெழுத்து மாதிரி நீங்களே செட்டப் பண்ணி வச்சுன்னு கூட தான் நாங்கள் சொல்லலாம். அது எப்படி 3ஆம் தேதியை பற்றி நீங்கள் எந்த குறிப்பும் சொல்லலை?
2ஆம் தேதி வடலூருக்கு வந்தேன், மேட்டுக்குப்பத்துக்கு வந்தேன்ற மாதிரிலாம் குறிப்பு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ 3ஆம் தேதி என்ன பண்ணார்? 3ஆம் தேதி குறிப்பு நீங்கள் ஏன் காட்டலை? 5ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் தேதி குறிப்பு நீங்கள் ஏன் காட்டலை? அதனுடைய குறிப்பை பற்றி ஜட்ஜி பலராம் ஐயா சொல்லியிருக்கிறாரா? ஜட்ஜி பலராம் ஐயா வந்து உடனே சன்மார்க் அன்பர்கள் பூரா எதிர்த்து கொதித்து எழுந்தார்கள். சன்மார்க் அன்பர்கள் இது மாதிரி வருகின்ற எப்போ அவதூறு வருகிறதோ அதையெல்லாம் எதிர்த்து தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் பேசலையா? பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பேசாமல் இருப்பாங்க. உடனே வந்து அவர்களெல்லாம் வந்து பொறிஞ்சு தள்ளுகிறார்கள். அவங்க வந்து வறுத்தெடுத்து விடுகிறார்கள். சன்மார்க் அன்பர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை அதை எடுத்து வச்சுக்கிட்டு சொல்கிறது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி குறியீடு என்பது கூட இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த நாளை தேர்ந்தெடுத்தீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உடனே சொல்லுவீங்க அது 1900 சம்பவம் 12க்கு நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்கும் எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி 1874 ஜனவரி 30ஆம் தேதி நடந்ததை நீங்கள் வந்து 1948 ஜனவரி 30 காந்தி படுகொலையோட நீங்கள் ஒப்பிடுறது மட்டும் சரியா? இது எதுவுமே பொருத்தமில்லாத ஒன்று. நான் என்ன சொல்கிறேன்னா, வள்ளலாரை முதல்ல படிங்க, திருவருட்பாவை படிங்க. திருவருட்பாவில் பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பு நானே அந்த புத்தகத்தை அச்சிட்ருக்கிறோம். 4000 ரூபா மதிப்பிலான புத்தகத்தை 2000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு முகவரி அனுப்புங்க, நான் இலவசமாக அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கும் அனுப்பி வைக்கிறேன். உங்கள் சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு 5 புத்தகத்தை நான் இலவசமாக கொடுக்குறேன். 10,000 ரூபா மதிப்பிலான புத்தகத்தை நான் இலவசமாக அனுப்பி வைக்கிறேன். தயவுசெய்து உட்காந்து ஒரு 6 மாதம் இதை ஆய்வு பண்ணுங்கள், படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது பூரா நீங்கள் காட்டுங்க. எப்படி ஃபோட்டோவை காட்டுவாங்க? ஒன்றுமே இல்லாத ஃபோட்டோ எப்படி காட்டுவாங்க? ஏதாவது ஒரு உருவம் இருந்துச்சுன்னா தானே அறகுறையாக இருந்துச்சுன்னு நான் காட்டுவாங்க. 8 முறை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை காட்டலையேன்னா இப்போ எல்லா ஆவணங்களையும் கையில் இங்கே எல்லாம் வச்சுருக்கிறாங்களா? அதை மட்டும்தான் தொலைச்சிட்டாங்க காட்டுறதுக்கு உங்கள்கிட்ட. சம்பந்தம் இல்லாத பேசுகின்ற இந்த பேச்சுக்கு முதல்ல சன்மார்க் அன்பர்கள் தெளிவோடு இருங்க. இது மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ந்து இனி வருங்காலங்களில் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க சம்மந்தமே இருக்காது. ஜோதிகா நடித்தது, ஜோதிகா பாருங்கள், அதில் வந்து பேர் வந்து ஜோதிங்கிற பேர் வருது. அந்த அம்மா நடித்த 30-40 படத்தில் எல்லா படத்துக்கும் டைட்டிலில் ஜோதிகான்னு தான் போட்டாங்க. வேறு எந்த பேரை போட்டாங்க? ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு செய்திகளுக்கு இவங்க வந்து இப்படி சொல்கிறது. இனி அடுத்தடுத்த பதிவுகள் இது மாதிரி நிறைய பேர் புறப்படுவாங்க. ஐயா, சன்மார்க்க அன்பர்களுக்கு நான் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன், எதை நினச்சும் கலங்காதீங்க. இவெல்லாம் சன்மார்க்கத்துக்கு வெளிவட்டத்தில் இருந்துக்கிட்டு அவதூறை பரப்புவதற்காக உள்ளே வந்திருக்கிறவங்க. இன்னும் தீய சக்திகள் நிறைய பேர் வருவாங்க. எச்சரிக்கையோடு நாம் செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.